Jesus. நீர் எங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பீர். Oh, we worship you, Lord. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் எத்தனை பேருக்கு ஆண்டவரை துதிக்க உதவி செய்திருக்கு? எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி, இதுவரையில், இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில், இதுவரையில் முழு இதயத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ஆராதனை, ஆராதனை ஒருவருக்கே, ஆராதனை, ஆராதனை எல்ரோயி, எல்ரோயி, எல்ரோய் என்னை கண்டிரே, எல்ரோய், எல்ரோய், எல்ரோய் என்னை கண்டீரே. ஓ என்னை கண்டீரே, நன்றி, என்னை கண்டீரே, என்னை கண்டீரே. சேர்ந்து சொல்ல உம்மை முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆரா ஒருவருக்கே ஆராதனை, 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, ஓ யெகோ சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே, உமக்கு நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே, நன்றி, சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே. சொல்ல உம்மை முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஒருவருக்கே, ஆராதனை, 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 ஆராதனை ஒருவருக்கே உங்கள் முழு இதயத்தோடு ஆராதனை இயேசு. Oh, we worship you, Jesus. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடமே, என் உறைவிடம் நீர்தானே. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம்,
வாழ்த்துகிறோம் வாழ்த்து வணங்குகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்று உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் வணங்குகிறோம். நீங்க பாடுங்க முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவர் அதிசயங்கள் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமான எத்தனை பேர் ஒரு முழு இருதயத்தோடு அவருக்கு நன்றி செலுத்தவர்? முழு இருதயத்தோடு முழு உன்னதமானவரே உன்னத அதிசயங்கள் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவர் சொல்லும் உன்னதமானவரே உன்னதம் கரபஷதர உன்னுரை விடமே என் உரை விடம் உன்னதமானவரே என் ஊரை விடம் நீர்தானே உம்மை உயர்த்து வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவா? 70, பலத்தின் மிகுதியினால் 80. எங்கே வாசிக்கிறோம்? 90ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இதில் ரொம்ப அழகு என்னன்னா, இந்த சங்கீதத்தை எழுதினது யார் தெரியுமா? மோசே. அவர் சொல்கிறாரு, பலத்தின் மிகுதியினால் ஒருத்தன் எவ்வளோ வாழ முடியும்னா 80 அப்படின்றாரு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மோசேயுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தா 80வது வயதில் தான் ஆண்டவர் ஒரு ஊழியத்தில் எடுத்து அவருடைய வாழ்க்கையில் அடுத்த 40 ஆண்டுகள் தான் ஆண்டவர் மேன்மையாக வச்சார். நான் ஒன்றை சொல்கிறேன், உங்கள் பலத்தின் மிகுதியினால் செய்ய முடியாத கர்த்தருடைய பலன் செய்யும். கர்த்தருடைய கிருபை நடத்தும். மோசே நினைச்சார் பலத்தின் மிகுதினால் 80 ஆண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பலத்தின் மிகுதினால் நீ 80 ஆண்டு வாழலாம்ப்பா, ஆனால் என்னுடைய கிருபை உன்னை தாங்கும் என்றால் அடுத்த 40 ஆண்டுகள் உன்னுடைய பலன் செய்ய முடியாது. கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் செய்யும். நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு வேளை உடைந்து போன நிலைமையில், உடைக்கப்பட்ட நிலைமையில், பலனற்ற நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய தேவன் யார் என்றால், அவர் நம்மை கண்டு அழைக்கிற தேவன். அவர் கண்களை நம்மேல் பதிய வைக்கிற தேவன். ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளில் கூட ஆண்டு நம்மை உயர்த்த வல்லமை உள்ள தேவன். அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசி? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவரே எங்களை பலப்படுத்துகிறவர். ஓ ஹalleluya, we thank you Jesus. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான முடிந்ததென்று நினைத்த நான், உம் அழகான கண்கள், உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே
கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனை தந்து சுகத்தை தந்து பலத்தை தந்து இம்மட்டும் நடத்தி வந்த உங்களுடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையோடு எங்களோடு பேசும். நாங்கள் உம்மை தேடி நாடி ஓடி வந்திருக்கிறோம் அப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் வெறுமையாக அனுப்பாதீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினால் நீங்கள் திருப்தியாக்கி அனுப்பும்படியாக என்னுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுவதாக, தேவனுடைய சத்தம் இந்த இடத்தில் கேட்கப்படுவதாக, தேவனுடைய ஆவியானவர் இந்த இடத்துல வல்லமையாக இறங்குவீராக. உம்முடைய கிருபை உம்முடைய பலனும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளுவதாக. நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதப்பா. நீர் அத்தனை நல்லவர், நீர் அத்தனை போதுமானவர். உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்காருவோம். be seated. Amen. செய்திக்கு நான் கடந்து போவதற்கு முன்பதாக ஒரே ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். இந்த பாடல் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க நிச்சயமாக. நான் இந்த பாடல் இன்னும் ரிலீஸே பண்ணல. இந்த டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்பதாக இந்த பாடலை இங்கே பாட வேண்டும் என்று மனதில் பட்டதனால் பாடுறேன். இந்த பாடல் எழுதுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு வாக்கியத்தை சொல்லுவார்கள். அவங்க சொல்லுவாங்க, உலக மனிதனுக்கு 4 திசைகள் இருக்கிறது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த 4 திசைகளும் உலக மனிதனுக்கு அடைப்பட்டு விட்டால் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு பாட்டில் பாய்சன், இல்லை ஒரு முளை தூக்கு கயிறு, இதுதான் அவனுக்கு தெரியும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு 4 திசைகள் அடைப்பட்டாலும் மேலே ஒரு திசை திறந்தே இருக்கிறது என்று சொல்லுவார். ரொம்ப இருதயத்தில் அப்படியே பதிந்த வார்த்தைகள் அப்பா சொன்ன இந்த வார்த்தைகள். ஸோ அதை வைத்து எழுதின ஒரு பாடல் தான் இது. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணி அக்கினி 7 மடங்காய் மாறினாலும் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். இந்த கண்களை ஏறெடுக்கிறது என்று ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்களை ஏறெடுக்கிறது என்பது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை, பிரகாசம் அடைங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் கண்களை ஏறெடுத்து அவரை பாருங்க. அடுத்த வார்த்தை சொல்லு, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன். இந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். அதனால தான் ஆராதனை சொன்னேன். கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு வல்லமை. ஏன் சொல்கிறேன்னா, இந்த கரங்களை உயர்த்துகிறதுன்றது எங்கே பார்க்கலான்னு சொன்னால் வார் டைமில் பார்க்கலாம், யுத்தத்தில் பார்க்கலாம். யுத்தத்தில் எதிரி தங்களை சூழ்ந்து கொண்டார்கள், எதிரி தங்களை அழிக்க போகிறாங்கன்ற ஒரு தீர்மானம் வந்துச்சு. அவன் முடிவு பண்ணிட்டான், எதிரிட்ட நம்ம சாக போகிறோம் அப்படின்னு என்றைக்கு ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் என்ன பண்ணுவானா, 2 கையை உயர்த்திடுவான். அவன் சொல்லுவான், ஐயா விட்டுருங்க ஐயா, என் கையில் ஆயுதம் எதுவுமே இல்லை, நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் உலக மனுஷனுக்கு முன்பாக யுத்தத்தில் கையை உயர்த்துறதுனால அவங்க சரி நீ வீட்டுக்கு போன்னு சொல்ல மாட்டாங்க. கரங்களை யுத்தத்தில் உயர்த்தில என்ன பண்ணுவான்னா, அவன் பக்கத்தில் வந்து கரத்தை பின்னாடி கட்டி அவன் என்ன பண்ணுவான், தேசத்துக்கு அவங்க நாட்டுக்கு வந்து போர் கைதியாக கொண்டு போயிடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த போர் கைதியாக என்னை அவன் கொண்டு போனதுக்கு அங்கேயே கொண்டிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ கொடுமைகள் பண்ணுவாங்க போர் கைதிகள். இதுதான் உலக மனிதனுக்கு முன்பதாக கரங்களை உயர்த்தும் பொழுது நடக்குது. ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக ஒருத்தன் கரங்களை உயர்த்தும் பொழுது அந்த கரங்களை பிடித்து ஆண்டவர் கண்மலையின் மேலே நிறுத்துகிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆராதிக்க வரும்பொழுது நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, ஆண்டவரே நான் என் கையை உயர்த்துறேன். ஏன் தெரியுமா, என்னால் இதை செய்ய முடியாது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் முடியவே முடியாது என்ற சூழ்நிலைகளில் நீங்கள் வந்திருந்தால் நான் ஒன்றே சொல்கிறேன், அவரை நோக்கி பாருங்கள். அந்த முகங்கள் வெட்கப்பட்டு போகாது, அவை பிரகாசம் அடையும். கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், நான் உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதே இல்லை. இந்த பாடல் நான் பாடும்பொழுதே கர்த்தர் இந்த இடத்துல ஊழியம் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். I believe that the Lord will minister to you as I sing this song. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம்
வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் சாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம் முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம் முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம் முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம் முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை. என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்படுவதில்லை, என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை, உங்கள் பிள்ளைகள் வெட்கப்படுவதில்லை.